ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெள்ளரை கீரை தொகையல் எப்படி செய்வது பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி வெள்ளரை கீரை எடுத்துருக்கோம். 10-15 பூண்டு, 1.5 ஸ்பூன் மிளகு, கோல்டு சைஸு புளி, தாளிக்கிறதுக்கு கடுகு, தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு வானலில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு சூடான அப்புறம் இந்த மிளகு போட்டுடலாம். லைட்டாக வறுத்துடலாம். லைட்டாக வறுத்த அப்புறம் இந்த பூண்டையும் போட்டுடலாம். லைட்டாக வதக்கலாம். புளியை போட்டு கலரிட்டு நான் வாஷ் பண்ணி கழுவி வடிகட்டி வச்சுருக்கேன். இதில் போட்டுடலாம். தண்ணி இல்லாமல் பண்ணணும். நம்ம காம்போடு போட்டு நல்லா வதங்கணும். பச்சை வாசனை அப்புறம் போவோம். நல்லா வதக்கிட்டு சூடு ஆறின அப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். தேவையான உப்பு போட்டு சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விடணும். ரொம்ப விடக்கூடாது. இதேமாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் விட்டு 1/2 ஸ்பூன் கடுகு தாளிச்சிடலாம். அதில் கொட்டிடலாம். இது கசப்பு தெரியாது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் விட்டு சாப்பாடுக்கு போட்டு பேசி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது குழந்தைங்க முதல் பெரியவங்கள உடம்பு நல்லது, ஞாபக சக்தி நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.